வைத்திய ரத்னம் வழங்கும் உணவே அமிர்தம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு வைத்திய ரத்னம் ஆரோக்கிய சாலை வழங்கும் உணவே அமிர்தம். ஸோ நம்ம இந்த வாரம் முழுக்க பல வகையான கூழ் வகைகளை பார்த்துட்டு வரோம் அண்ட் அதோட சிறப்பம்சங்கள்லாம் என்னென்னு பார்த்துட்டு வரோம். ஸோ கண்டிப்பாக எல்லாமே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நம்புகிறோம். இன்றைக்கும் ரொம்பவே வித்தியாசமான ஒரு கூழோட தான் டாக்டர் இங்கே நம்மக்கிட்ட பேசுகிறதுக்கு தயாராக இருக்காங்க. ஸோ அது என்னன்ட்டு டாக்டர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ டாக்டர், இன்னைக்கு என்ன டாக்டர், நீங்கள் ஏதோ வித்தியாசமான ஒரு கூழ் நீங்கள் சொல்ல போகிறீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அது என்ன நானும் தெரிஞ்சுக்கிறேன், நம்ம மக்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இது வித்தியாசமான கூழ்னு இல்லை, எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இது எப்படி செய்யறதுங்கிறது சிலர் மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. அதனால் கரெக்டான முறையில் இதை செஞ்சிட்டோம் அப்படின்னாச்சுன்னா, இதனுடைய பின்னணியை நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னாச்சுன்னா இதனுடைய முக்கியத்துவம் எல்லாருக்கும் விளங்கும். ஆடி மாத கூழ், ஆடி மாதம் அம்மன் கோயிலில் அல்லது ஒரு கிராமங்களில் ஊர் மத்தியில் வச்சு காய்ச்சி ஊர் முழுவதும் வழங்கக்கூடிய ஒரு கூழ். ஓகே, அது ஆடி மாத கூழ் காய்ச்சி ஊற்றுறோம், ஊர் முழுசும் ஊற்றுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய நோய்களை தடுக்கிறதுக்காக இந்த கூழ் கொடுக்கக்கூடிய வழக்கம் ரொம்ப கிராமங்களில் இன்றைக்கும் வளர்ந்துட்டு இருக்குது. ஆனால் இன்றைக்கி ஆடி மாத கூழ் காய்ச்சறேன்னு சொல்லிட்டு சில இடங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கேழ்வரகு கூழை காய்ச்சி கொடுத்துட்றாங்க. ஸோ அது கிடையாது. இது பாசிப்பருப்பு, தேங்காய் பால், தேங்காய் துருவல், பச்சரிசி, வெல்லம், சீரகம், மிளகு, இந்த மாதிரியான பல பொருட்களை கலந்து உருவாக்கக்கூடிய ஒரு கூழ். இது ரொம்ப உடலை பலப்படுத்தக்கூடிய ஒரு விதமான கூழ் இது. அதனால இந்த ஆடி மாத கூழ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நோய் எதிர்ப்பாற்றலை அந்த குறிப்பிட்ட காலத்தில் ஏற்படுத்தக்கூடிய கூழ். இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா திருவிழாக்கள்னு எடுத்துட்டோம்னா, அதாவது ஒரு குழந்தை பிறந்த வீடாக இருக்கட்டும், அல்லது ஒரு பெரியவளான ஒரு வீடாகட்டும், அல்லது ஒரு கல்யாண வீடாகட்டும், சாப்பாடு அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஒன்று போல இருக்கும். ஒரே மாதிரி பிளேட்டு, முதல்ல ஒரு ஸ்வீட்டை வைப்பாங்க. அப்புறம் இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் வந்தது இப்போ கொஞ்சம் சமீபத்தில் ஒரு 20-30 ஆண்டுகளாக தான் இருக்குது. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குழந்தை பிறந்த வீட்டிலன்னா இந்த மாதிரியான உணவுகள் பரிமாறப்படும். ஒரு பெண் பெரியவளாயிட்டா அப்படின்னாச்சுன்னா அதுக்குன்னு சில விதமான உணவுகள் பரிமாறப்படும். திருமண வீடு அப்படின்னாச்சுன்னா அதுக்கான உணவுகள் பரிமாறப்படும். ஆண்கள் திருமணத்திற்கு முன்பாடி சாப்பிடக்கூடிய உணவுகள், பெண்கள் திருமணத்திற்கு முன்பாக சாப்பிடக்கூடிய உணவுகள், அப்படின்னு தனிப்பட்ட முறையில் சிறப்பு உணவுகளாக தனிப்பட்ட முறையில் நம்ம ஊரில் இருந்தது மாறி இப்போதைக்கு விசேஷ வீட்டில் அப்படின்னாச்சுன்னா கொடுக்கக்கூடிய உணவுகள்னு ஸ்டாண்டர்டாக ஒரு லிஸ்ட்டு, ஒரு மெனு வச்சுருக்குறாங்க. அவங்க அந்த சமையல் செஞ்சு கொடுக்குறவங்க என்ன லிஸ்ட்டு கொடுக்குறாங்களோ அதில் ஏதோ ஒன்று டிக் பண்ணி இதை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறோம். ஆமாம். அந்த மாதிரி இல்லாமல் பருவ காலங்களுக்கு ஏற்ற மாதிரி, திருவிழாக்களுக்கு ஏற்ற மாதிரி, அதே மாதிரி வீட்டில் உள்ள சிறப்பான அந்த விழாக்களுக்கு தகுந்த மாதிரியான உணவுகளை செஞ்சு சாப்பிட்டு உடலை பலப்படுத்தக்கூடிய சமூகத்திலேருந்து வந்தவங்க நாம். அந்த விதத்தில் ஒரு சிறப்பான ஒரு உணவாக இந்த ஆடி மாத கூழை நான் பார்க்குறேன். முறைப்படி ஒரு கூழ் நம்ம தயாரிச்சிட்டோம் அப்படின்னாச்சுன்னா இது வீட்டில் செஞ்சு சாப்பிடலாம். இப்போ மழை காலம் வருது, திடீர்னு வெயிலும் வரலாம். அந்த மாதிரி சூழ்நிலையிலலாம் இந்த கஞ்சி நோய் எதிர்ப்பாற்றலை இந்த குடும்பத்துக்கு கொடுக்கும். இதில் குறிப்பாக அந்த பாசி பயிராக இருக்கட்டும், பனை வெல்லமாகட்டும், தேங்காய் பால் ஆகட்டும், நோய் எதிர்ப்பாற்றல் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட உடம்பை பலப்படுத்தி மூளை ஆற்றலை மேம்படுத்தும். ஏன்னா அந்த பருவகால மாற்றத்தில் இன்னொரு பெரிய முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னாச்சுன்னா ஒரு மாதிரி ஒரு மனப்பதற்றம் இருக்கும். ஒரே மாதிரி பருவத்தில் வாழ்ந்துட்டு இருந்துட்டு நல்ல ஒரு மாதிரி இப்போ சமீபத்தில் இப்போ உள்ள சூழ்நிலையை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் நல்லா வெயில் அடிச்சுட்டே இருந்தது. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீக்கிரமாக இருட்டிடும், மழை வரும், அதிகாலையில் ஒரு பனி வரும், பனி காற்று வரும். இந்த மாதிரி இல்லைலாம் பார்த்தீங்கன்னா உடல் பாதிக்கப்படுறது மாத்திரம் இல்லாமல் மனமும் ஒரு மாதிரியான ஒரு சஞ்சலத்தை ஏற்படுத்தும். இந்த மாதிரி பருவ மாற்றத்துக்கு சொல்ல முடியாத ஒரு மனப்பதற்றமும் ஒரு குழப்பமும் ஏற்படும். குறிப்பாக பள்ளிக்கு போகக்கூடிய குழந்தைகள், இந்த பள்ளிக்கு போகக்கூடிய குழந்தைகள் இந்த பருவ மாற்றத்தினால இந்த எக்ஸாமில் சரியாக எழுத முடியாத நிலை, இதெல்லாம் வர்றது ஒரு சட்டிலாக, அதாவது ஒரு சூக்கமமாக மறைமுகமாக நடக்கக்கூடிய விஷயங்கள். இதை மாற்றக்கூடிய ஆற்றல் இந்த கஞ்சிக்கு உண்டு. ஸோ இந்த ஆடி மாத கூழில் நம்ம தேங்காய் சேர்த்துக்கிறோம்ல டாக்டர். ஸோ தேங்காய் பாலும் சேர்த்துக்கிறோம், தேங்காய் துருவலும் சேர்த்துக்கிறோம். ஸோ இது சாப்பிட்றது இவ்வளோ நேரத்தில் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா? பொதுவாகவே கூழ் 3 மணி நேரம் வரைக்கும் சாப்பிடலாம். ஓகே. அந்த கூழ் காய்ச்சி முடிவடைஞ்சு அடுப்பு விட்டு இறக்குனதுலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் நாம் அதை சாப்பிட்டுக்கலாம். ஸோ குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு கூழாக அமையும் நினைக்கிறேன். ஸோ இந்த கூழை எப்படி செய்கிறதுன்னு நான் காமிச்சிட்டு வந்தேன். ஓகே நேயர்களே, டாக்டர் சொன்ன ஆடி மாத கூழ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வைத்திய ரத்னம் ஆரோக்கிய சாலை வழங்கும் உணவை அமிர்தத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆடி மாத கூழ். ஆடி மாத கூழ் செய்ய தேவையான பொருட்கள்: தேங்காய் பால், பாசிப்பருப்பு,
ஏலக்காய், பனவெல்லம், அரிசி மாவு, மிளகு, தேங்காய் பற்கள், ஜீரகம். ஸோ தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்தாச்சு. அடுத்ததாக வந்து இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேன் நல்லா சூடாகட்டும். பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் பாசிப்பயிரையும் தேங்காய் பற்களையும் வந்து நல்லா வறுத்தெடுத்து அதை வேக வைக்க போகிறோம். பேன் நல்லா சூடாயிடுச்சு. பேன் நல்லா சூடாயிடுச்சு. அதோட நம்ம வந்து பாசிப்பயிரையும் தேங்காய் பற்களையும் போட்டு வறுத்து எடுக்க போகிறோம். ஸோ தேங்காவும் இந்த பாசிப்பயிரும் வந்து நல்லா மைல்டு ப்ரௌன் ஆன உடனே வந்து தண்ணி விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். ஸோ இது வறுத்து எடுக்கும்போது நம்ம எண்ணெயோ இல்லை நெய்யோ அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ண தேவையில்லை. ட்ரை பேன்லேயே வந்து நம்ம வறுத்து எடுத்துடலாம். ஸோ ட்ரை ஆகிற அந்த டைமில் வந்து நம்ம ஃப்ளேம் வந்து நல்லா சிம் பண்ணிக்கலாம். பாசிப்பயிரும் தேங்காவும் வந்து நல்லா வதங்கின மாதிரி இருக்கும். இது வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. இது நல்லா வேகட்டும். பட் இது வேகிற கேப்பில் வந்து நம்ம வேறொரு மாவு ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்மக்கிட்ட தேங்காய் பால் இருக்குது. தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட அரிசி மாவு ஆட் பண்ணணும். ஸோ இதோட நம்ம வந்து பனவெல்லம் சேர்த்துக்க போகிறோம். அந்த கருப்பட்டியும் அரிசி மாவும் வந்து தேங்காய் பாலில் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா ஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இதோட வந்து நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த மாவை வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ சிம் ஃப்ளேம்லேயே வந்து இதை நல்லா கொதிக்கட்டும். ஸோ நம்ம ஊற்றும் போதே தண்ணியாக ஊற்றியிருந்தோம். திக்காக இந்த பாயசம் மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. ஸோ இதோட ஃப்ளேவருக்காக மிளகு, ஜீரகம், ஏலக்காவை வந்து இடித்து போட போகிறோம். மிளகு, ஏலக்காய், தேவையான அளவு ஜீரகம். ஸோ இடித்து போட்ட இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ ரெடியாக இருக்க இந்த கூழை வந்து ஒரு சின்ன கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஆடி மாத கூழ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. அடுத்ததாக வந்து நேர்களோட கேள்விகள் என்கிட்ட இருக்குது. ஸோ டாக்டர் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் காமேஷ் ஹைதராபாத்லேருந்து எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து டிபி ப்ராப்ளம் இருக்கா. அதுக்கு ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துகிட்ருக்காங்க. அலோபதி மெடிசன்ஸ் தான் எடுத்துகிட்ருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து அவர் வந்து ஃபுட்டில் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம், என்ன மாதிரியான ஃபுட்டெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்றது வந்து தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன மாதிரியான ஒரு உணவு முறை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டு எழுதியிருக்காங்க டாக்டர். பொதுவாக அந்த டிபிக்கான ஆங்கில மருத்துவ முறை எடுத்துகிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா உடம்பு வந்து கொஞ்சம் சோர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டிபி ட்ரீட்மெண்ட்டும் சரி, டிபிக்கான அந்த வியாதியும் சரி, உடம்பை கொஞ்சம் உருக்கி நோயின்னு தமிழில் பேர். அதனால் உடம்பை உருக்கக்கூடிய, சோர்வு ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கிறதுனால முழுமையாக உடம்பை ஊட்டம் கொடுக்கக்கூடிய உணவுகள் ரொம்ப முக்கியமாக கொடுக்கணும். அதில் ரொம்ப முக்கியமானது கஞ்சி வகைகள். அடிக்கடி, அதாவது உணவுகள் சாப்பிட்டுட்டு இருந்தாலும் சரி, அதோடு சேர்ந்து நிறைய கஞ்சி வகைகளை பயன்படுத்தணும். அதாவது நவதானிய கஞ்சி, அப்புறம் கேழ்வரகு கஞ்சி, தேங்காய் பால் போட்டு கஞ்சி, பழம் துண்டுகளை நல்லா வெட்டி போட்டு கஞ்சிகள் நிறைய குடிச்சிட்டு வரணும். ரொம்ப முக்கியமானது ஆரோரூட் கஞ்சி. ஆரோரூட் மாவை தண்ணியில் கலக்கி நல்ல கஞ்சி மாதிரி காய்ச்சி அதில் மோர், பெருங்காயம் போட்டு காலையில் ஒரு முறை, இரவு ஒரு முறை குடிக்கிறது. இது உடம்பை ஊட்டம் கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் நிறைய உணவில் சேர்த்துக்கணும். ஓகே. இது இந்த வியாதியை வந்து வேகமாக கட்டுப்படுத்துறதுக்கும் சிறந்த ஒரு ஊட்டமாகவும் உடம்புக்கு கொடுக்கறதுக்கும் இந்த இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் உதவியாக இருக்கும். ஓகே. அடுத்தது பாசி பயிறு, நாட்டு தக்காளி, கருப்பு உளுந்து, தேங்காய், பனை வெல்லம், எள், இது மாதிரியான உணவுகள் நிறைய சேர்த்துக்கணும்.
அசைவம் சாப்பிட்றவங்களா இருந்தால் அவங்க வந்து கழனி நண்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது வயல் நண்டு ஓடோட போட்டு ரசம் மாதிரி வச்சு பண்ணி சாப்பிட்றாங்க. அந்த குட்டி நண்டா இருக்கும். அது ஓட உடைச்சிட்டு ஒரு ரசம் மாதிரி பண்ணுவாங்க, அந்த ரசம் மாதிரி பண்ணி சாப்பிட்றது. அதே மாதிரி கொஞ்சம் அந்த பால் சூறான்னு சொல்லுவாங்க, அந்த பால் சூறாவை வந்து புட்டு மாதிரி பண்ணி சாப்பிட்றது. இது மாதிரி அசைவம் சாப்பிட்றவங்க இருந்தால் அது சேர்த்துக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம செஞ்ச இந்த கூழ் கூட சாப்பிடலாமா டாக்டர் அவங்க? ஏன்னா இதுல தேங்காய் பால் இருக்கிறதுனால தான் கேட்டேன். இன்னைக்கு செஞ்ச கூழ் கூட வாரம் முழுவதும் நம்ம செஞ்சு காட்டக்கூடிய கூழ்கள் எல்லாமே அவருக்கு உதவியாக தான் இருக்கும். ஓகே டாக்டர். ஸோ அடுத்ததா புஷ்பா தேனியில இருந்து எழுதியிருக்காங்க டாக்டர். அவங்களுக்கு வந்து வாய்ப்புண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்றத விட வந்து என்ன மாதிரியான ஃபுட் எல்லாம் சாப்பிட்டா அவங்களுக்கு வந்து அந்த வாய்ப்புண்ணுல இருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு கேட்டு எழுதியிருக்காங்க டாக்டர். இப்போ இன்னைய காலத்தில் இந்த வாய்ப்புண் வர்றதுக்கான நிறைய காரணங்கள், ஏன்னா அடிக்கடி அவங்களுக்கு வாய்ப்புண் வர்றது மாதிரி தோணுது. திரும்ப இந்த வாய்ப்புண் வர்றதுக்கான முக்கியமான விஷயமா நான் பார்க்குறது என்ன அப்படின்னாச்சுன்னா, இந்த கெமிக்கல் கலந்த டூத் பேஸ்ட்டை பயன்படுத்துறது. அதை முதல்ல தவிர்க்கணும். அதை தவிர்த்துட்டு திரிபலா சூர்ணம், கடுக்காய், நெல்லி வற்றல், தாண்டிக்காய், இந்த திரிபலா சூர்ணத்தை வச்சு பல் துலக்கிறது. இந்த திரிபலா சூர்ணத்தை கஷாயம் மாதிரி பண்ணி, அதாவது கொஞ்சம் தண்ணீரில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணீரை வச்சு வாயில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு வாய் கொப்பளிக்கிறது. அதே மாதிரி நல்லெண்ணெய் கொஞ்சம் நேரம் வாயில் வச்சுருந்துட்டு ஒரு 10 நிமிஷம் வாய் கொப்பளித்தல், ஆயில் புல்லிங், இது ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்து செய்கிறது. அதெல்லாம் மேலே அவங்க கேட்ட உணவுகள் அப்படின்றதுல முதன்மையானது கீரைகளில் எந்த கீரையாக இருந்தாலும் சரி, வல்லரை கீரை, கரிசலாங்கண்ணி கீரை, முருங்கை இலை, கருவேப்பிலை, இந்த மாதிரியான கீரையோட அப்படியே கீரையை சாப்பிடாம கீரையோட கொஞ்சம் தேங்காயும் கொஞ்சம் சீரகமும் சேர்த்து மென்று உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்டாங்க அப்படின்னாச்சுன்னா அந்த வாய்ப்புண் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் நீங்கிடும். வாய்ப்புண் ஏற்படுத்துறதுக்கு முக்கியமான காரணியாக நம்ம நினைக்கிறது வந்து ஊட்டச்சத்து குறைபாடு, இரும்பு சத்து குறைபாடு, சில வைட்டமின் குறைபாடு அப்படின்னு சொல்லிட்டு இக்கால ஆய்வு நமக்கு சொன்னாலும் பொதுவான ஊட்டம் குறையிறது வாய்ப்புண் வர்றதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. அதை நீக்கிறதுக்கு இது உதவியாகும். அதனால் திரிபலா சூரணம் கஷாயம் வச்சு வாய் கொப்பளிக்கிறது, திரிபலா சூரணத்தை வச்சு பல் துலக்கிறது, அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் வச்சு வாய் கொப்பளிக்கிறது, கீரையோட தேங்காய் சீரகம் சேர்த்து மென்று உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றது, ஊட்டமான உணவுகள் சாப்பிட்றது இந்த வாய்ப்புண்ணிலேருந்து விடுபடலாம். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். ஸோ தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். தேங்க்யூ. நன்றி. ஓகே நேயர்களே, நம்ம இன்னைக்கு ஆடி மாத கூழ் அப்படின்ற ஒரு கூழை பற்றி பார்த்தோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வாரம் முழுக்க வந்து நம்ம சூப்பர்வான கூழ் வகைகளை தான் பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. இதே மாதிரி வேறொரு கான்செப்டுடன் உங்களை சந்திக்கும் வரை இட்ஸ் பை ஃப்ரம் உணவே அமிர்தம் டீம்.